நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஜெபிக்கலாம். இசப்பா, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த மாலை நேரத்தில் ஏசப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் சபையாய் கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா, இந்த நாளிலும் ஆவியானவரே ஏசப்பா, இந்த ஆண்டில் ஏசப்பா 10 மாதங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கடந்து வந்து கொண்டு வந்தீங்க. இந்த நவம்பர் மாதத்தின் 1ஆம் நாளில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே ஏசப்பா, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஏசப்பா எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ராஜா, நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி அப்பா, உம்முடைய நாமம் ஏசப்பா உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை இப்போ வாசித்த வசனத்தின்படி அப்பா சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்ற வசனத்தின்படி ஏசப்பா உம்முடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா துதியும் கனமும் ஏசப்பா உம் நாமத்துக்கு ஆண்டவரே உரியதாக இருப்பதாக. இயேசு சுவாமி அப்பா, இந்த நாளிலும் ஏசப்பா இந்த ஆராதனைக்காக நாங்கள் வருகிறோம். ஏசப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே, நீங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரைக்கும் ஏசப்பா கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இறங்கி வாங்க. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஏசப்பா அந்த ஆலயம் முழுவதும் நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, வர்ஷிப் நேரத்தில் ஏசப்பா நீங்கள் இறங்கி வாங்க. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஏசப்பா உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஏசப்பா, வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ ஏசப்பா அவர்கள் தேவைகளெல்லாம் ஏசப்பா நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து அவர்களை நீங்கள் ஆதரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவங்கள் மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவங்கள் விடுதல்களை ஆண்டவரை நிறைவேற்றி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா அதே போல் ஆவியானவரே ஏசப்பா பேச போகிறவரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஏசப்பா, அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு 30, 60, 100 மடங்கு ஆண்ட ஏசப்பா அது எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஹோலி கம்யூனியனை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே ஏசப்பா உடைய காயப்பட்ட ரத்தத்தினால் ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இதனை நாங்கள் ஆசிரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, மீதியான நேரத்தை கருத்துக்களோ ஒப்பு கொடுக்கிறேன். ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி இந்த நாளிலே புதிய நாளை நமக்கு காண செய்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலான தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து துதிக்க போகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு புதிய இதயத்துடனே
நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே பாடலை பாட போகிறோம். அந்த பாடல் வரிகளில் போட்டிருக்கு, போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயத்துடன். ஆமென். நம்ம எல்லாருக்குமே கர்த்தரை நடுக்கத்தோடு இந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். எனக்கு என்னமோ நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் இடைப்படுவார். ஆமென், ஆமென். புதிய இதயத்துடனே சங்கீதம் 50 தாவீது சொல்லியிருக்கிறாரு, அவர் தவறு செய்த பின்பு அவர் கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை புதிதாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் இல்லை, ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் இங்கே வந்திருக்கிற எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் தவறு செய்திருக்கோம் ஆண்டவரே, அநேக கரைகளும் அழுக்குகளும் நிறைந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய தேவனை துதிக்கும் போது எப்படியா நாம் துதிக்கணுமா? புதிய இதயத்துடனே நான் துதிக்க போகிறேன் ஆண்டவரே. ஏன்னா என்னை எல்லாவற்றிலும் ஆண்டவரே, புயல் போன்ற காற்றிலும் என்னை கடத்தி ஆண்டவரே, எல்லா அலைகளையும் நிறுத்தி, நீங்கள் கடல் அலைகளை நினச்சிக்க வேணாம். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய சூழ்நிலைகள், இப்படி கடல் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலக்கி அவரில் ஒரு தாயினும் மேலான அன்பில் நம்மளை என்ன பண்ண போறாரா? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு போற்றி துதிப்போமின் தேவதேவனே புதிய இதயத்துடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் சுவை நான் என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் சுவை நான் என்றும் பாடி துதிப்பே. அதே பிரசன்னத்தோட, அதே பிரசன்ஸோட போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயத்துடனே, போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயத்துடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் தேற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் தேற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன்.
கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் தேற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Amen. நம்ம என்ன பண்ண போறோம்? அவருடைய கையில் நம்ம என்ன பண்ண போறோமா? ஆண்டவரே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓட போறேன் நான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்ம விசுவாசித்து சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரம் வச்சுட்டேன், உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கையில் என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே
நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜீவ ஓட்டத்தை நான் ஓட போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் என் பெலன், கர்த்தரே என் பெலன், கர்த்தரே என் பெலனானீர், கர்த்தரே என் துணையானீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே அவரே இங்க இருக்கிற எல்லாருடைய பெலனும், எல்லாருடைய பெலனும். ஆமென். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். பெலனும் ஜீவனும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் பெலனும் ஜீவனும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சொல்லலாம். Hallelujah, 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 hallelujah. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே, கடந்த
செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய தேவனை, என்னுடைய அன்பின் தேவனை, ஆண்டவரே, நீர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து ஆண்டவரே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நான் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம், நான் தனிமைப்பட்டு போகிற இடங்களிலெல்லாம், என்னுடைய குடும்பங்களை விட்டு போகிற இடங்களிலெல்லாம், நான் எங்கெல்லாம் தனியாக இருக்கிறேனோ, நான் எங்கெல்லாம் என்னுடைய தேவையாய் நின்று கொண்டிருக்கிறேனோ, அந்த எல்லா இடத்துலையும் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய தேவன். ஆமென். என்னை வெறுத்து தள்ளினவர்கள் மத்தியிலே என்னோடு கூட இருக்கிற தேவன். நான் தனிமைப்பட்டிருக்கிற நேரத்தில், நான் தனியாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னோடு கூட இருக்கிற தேவன். நான் என்னுடைய தேவையோடு, என்னுடைய ஏக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் அவர் என்னோடு கூட இருக்கிற தேவன். எனக்கு தெரியல, இங்கே யாரெல்லாம் ஏக்கத்தில் இருக்கிறோம், யாரெல்லாம் தேவையில் இருக்கிறோம், யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரில. என்னுடைய தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நான் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நான் முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உந்தாமம், முழு உள்ளத்தோடு உந்தாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. சொல்லாமா? என் இயேசு ராஜாவுக்கே ஹல்லேலூயா. என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லலாம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு
ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. யாரெல்லாம் சொல்ல முடியும் ஆண்டவரே? இனி நான் வாழ்வது உமக்காக. என்னை அநேகர் வெறுக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நான் வாழறது உமக்காக மாத்திரமே. உம்மன்பை எடுத்து சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவே, நோயாமல் பாடுவே, நோயாமல் பாடுவே. என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நேசுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், ஆமென், ஆமென். என்னோடு வாழ்கிற இயேசுவே, உமக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரத்திலே, ஸ்தோத்திர பலிகளில் ஆண்டவரே நிறைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
இந்த நாள்லையும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்திய வேத அப்போஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அநேகருடைய இருதயங்களை ஆவியானவர் தேற்றியிருப்பார்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் தேவையோடு இருக்கலாம், ஏக்கங்களோடு இருக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இந்த சபைக்கு நான் வருகிறது முதல் முறை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதான் முதல் முறை இந்த ஆலயத்திற்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சகோதரி வந்திருக்கிறாங்க, பிரதர் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம். உங்களுடைய கரங்களில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய காரியங்களை அதில் ஃபில் பண்ணி கொடுங்க. இன்னுமாக கூட உங்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நிற்கும்படியாக கேட்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஆண்டனி அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? புதிதாக வந்திருக்க நம்ம சகோதர சகோதரிக்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இயேசுவின் நாமத்தினால அவங்கள ஆசீர்வதிப்போம். தேவாதி தேவனே உண்மை நன்றியோடு சோத்திரம் ராஜாவே. இசப்பா உண்மை நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உண்மை நன்றியோடு சோத்திக்க ராஜாவே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலை ராஜாவே நீர் எங்களுக்காக தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ராஜாவே. அப்பா அவங்க அபிஷேகம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கின கிருபைக்காக நன்றி ராஜாவே. அப்பா அந்த புதிதாக வந்திருக்கிற அந்த சகோதர சகோதரிகளுக்கும் ராஜாவே, அப்பா அந்த குடும்பத்தாருக்கு ராஜாவே, இயேசு நாமத்தினால் நாங்கள் சபையாய் கூடி ஜெபிக்கிறோம் ராஜாவே. சோதரம் ஆண்டவரே, அழைத்த தேவன் நீங்கள் ராஜாவே. அப்பா நாங்கள் யாராவது சகோதர சகோதரி சொன்னாலும் அழைத்த தேவன் நீங்கள் ராஜாவே. அப்பா சோதரம் ஆண்டவரே, இந்த சபைக்கு வந்தது நல்லென்று அறியத்தக்க தகப்பனே, ஒரு திறந்த வாசலை ராஜாவே அவங்களுக்கு முன்னே நீங்கள் வைங்க ராஜாவே. சோதரம் ஆண்டவரே, நல்ல பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் அவங்களை நிரப்புங்க ராஜாவே. சோதரம் ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக சபைக்கு வந்திருந்தாலும் தகப்பனே அதை நீங்கள் அறிந்திருக்கீங்க ராஜாவே. அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அப்பா அந்த வழிவாசலை நீங்கள் திறங்க ராஜாவே. சோதரமாண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையும் தகப்பனே உங்கள் சமூகம் அவங்க கூடவே இருக்கட்டும் ராஜாவே. சோதரமாண்டவரே, உங்கள் பிரசன்னம் அவங்க கூடவே இருக்கட்டும் ராஜாவே. சோதரமாண்டவரே, அல்லேலூயா. அப்பா அங்கே இந்த தேசத்துக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு எந்த ஒரு காரியத்துக்கு வந்தாலும் என் தேவனே நீங்கள் திறந்த வாசலை நீங்கள் அவங்களுக்கு வைங்க ராஜாவே. சோதரமாண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா போக்கையும் வரத்தை அறிந்த தேவனே, அப்பா அவங்க எங்கே போனாலும் நீங்கள் கூடவே இருந்து பாதுகாத்துக்க வழி கொடுத்துங்க ராஜாவே. அப்பா நாங்கள் சபையாய் கூடி தகப்பனே உங்கள் நாமத்தினாலே அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே. எல்லா கனமும் துதியும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட வருகிற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இதில் நாங்கள் பேர் வாசிக்காமல் விட்டுட்டோன்னா நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அந்த டேட்டாஸை எங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் தேதி வருகிற நவம்பர் 2ஆம் தேதி பாப்பா நேகா அவர்கள், நளினி சிஸ்டருடைய டாக்டர் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் இருக்குது. அதே 2ஆம் தேதி அம்மா மரியா லில்லி சிஸ்டர் ஸ்ருதி அவர்களுடைய தாயார். அடுத்தால 3ஆம் தேதி சிஸ்டர் மெர்லின் ஜெய் இவர்களுக்கு பிறந்தநாள் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா எழுந்து நிற்கலாம். அடுத்தபடியாக கூட திருமண நாள் நம்ம அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் சிஸ்டர் சங்கீதா அவர்களுக்கு திருமண நாள் 4ஆம் தேதி திருமண நாள் வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் கிருபாகரன் அவர்கள் வந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். தேவன் இந்த புதிய வருடத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அப்பா எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நல்ல ஒரு ஆராதனை வேலையை கொடுத்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, எப்பொழுதுமாக கூட ஆண்டவரே இந்த வருகிற வாரத்தில் அப்பா விசேஷித்த நாட்களை அப்பா செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து இந்த ஜெபத்தை நாங்கள் எடுக்கிறோம். அப்பா கடந்த வருடம் முழுவதும் அப்பா நீங்கள் இவர்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து அப்பா அநேக நன்மைகளால் ஆசீர்வாதங்களாக நீங்கள் நிரப்பினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா கூட ஒரு புதிய ஆண்டை நீங்கள் கூட்டி கொடுத்த அந்த நன்மைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் கூட அப்பா தகப்பனே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கிற அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, ஒருவேளை இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஜெபங்கள் வேண்டுதல்கள் எல்லாம்ப்பா தகப்பனே, ஒருவேளை இந்த ஆண்டிலே அப்பா ஒருவேளை ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் அப்பா மாற்றி அப்பா தகப்பனே நீங்கள் இந்த ஆண்டிலே ஒரு விசேஷித்த நன்மையாலும்
ஆசீர்வாதத்தாலும் இவர்களை நிரப்பும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசேஷத்தை நாட்களை செலிப்ரேட் பண்ணும்போது அப்பா தகப்பனே, உமது கரத்திலிருந்து அநேக நன்மைகளை இவர்களை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள செயல்களை செய்கிற வல்லமை உள்ள தேவன் இந்த புதிய வருடத்தில் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் செய்வாராக. அடுத்தபடியாக கூட வெக்கேஷன் யாராவது போகிறீங்கன்னா நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். வெக்கேஷன் போகிறீங்கன்னா எழுந்து நிற்கலாம், அல்லது வெக்கேஷன்லேருந்து வந்திருக்கீங்கனாலும் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. கிறிஸ்டி தினேஷ் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் அவர்களை சுகபத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அந்த இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி செலுத்தி, தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட வெக்கேஷன் போகிற ஒவ்வொருவர்களையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. போகிற பிரயாணங்களை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, போகும்போது உங்களுடைய சமூகம் முன்பும் பின்புமாக போய் தகப்பனே, அப்பா அவங்க என்னென்ன காரியங்களுக்காக வெக்கேஷன் போகிறாங்களோ அந்த எல்லா காரியங்களையும் தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க கூட இருங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க, சந்தோஷமாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வருவதற்கு நீங்கள் கிருபை கொடுங்க தகப்பனே. அப்பா, நல்லபடியாக எங்கள் இடத்துல வந்து சேர்ந்து தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளையாக நாங்கள் வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். இப்பொழுதும் கூட இந்த வருகிற வாரத்தில் நம்முடைய சபையின் நடக்க இருக்கிற ஊழியங்கள் நம்ம அறிந்திருக்கிறபடி செவ்வாய்க்கிழமையில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணியிலிருந்து 9:15 வரைக்கும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜூமில் நடக்குது, ஃபேஸ் டு ஃபேஸும் நடக்குது. உங்கள் வீட்டில் யாராவது வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய பேர்களை எங்களுக்கு கொடுக்கலாம். அதற்குரிய ஷெடியூலில் நாங்கள் பண்ணுவோம். வருகிற வாரம் ஜூமில் அந்த மீட்டிங் நடக்குது. அண்ணன் ஓகே, வருகிற வாரத்தில் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் வீட்டில், ராமகிருஷ்ணன் அண்ட் சிஸ்டர் சங்கீதா அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும் வருகிற செவ்வாய்க்கிழமையில் காட்டேஜ் ப்ரேயர். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும்படியாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தயவு செய்து அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். அடுத்தபடியாக கூட எல்லா வியாழக்கிழமையிலையும் நாம் தெரிந்திருக்கிறபடி கேம்ப் மினிஸ்ட்ரி, சைனா கேம்ப்லேயும் முசஃபா கேம்ப்லேயும் நமக்கு கேம்ப் மினிஸ்ட்ரி நடைபெறுகிறது இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். அது இல்லாமல் சிட்டிலையும் கூட மென்ஸ் கேர் செல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக கூட நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. கலந்து கொள்ள முடிந்தவங்க நீங்கள் இதில் அதிகமாக கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக கூட நீங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வெள்ளிக்கிழமையில் நாம் தெரிந்திருக்கிறபடி எல்லா அந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை நேரத்தில் 5:30 7 மணி வரைக்கும் இந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம இருக்கிற இது பக்கத்து பில்டிங்கில் 101, 102 வச்சு நடைபெறுகிறது. வருகிற நாட்கள், கடந்த நாட்களில் கொஞ்ச நாளாக நமக்கு வந்து தெரிந்திருக்கிறபடி அதுக்குரிய ப்ராக்டிஸ், நம்ம கிறிஸ்மஸ் காலங்களுக்குரிய ஆயத்தங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னுமாக கூட இதுலேயும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட தயவு செய்து நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு அவங்கள உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வருகிற சனிக்கிழமை, மாதத்தின் 2வது சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை என்னது? உமன்ஸ் ஃபெல்லோஷிப் இல்லை. காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு உமன்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்குது. அதே பில்டிங் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் 101 101 அண்ட் 102 வச்சு நமக்கு உமன்ஸ் ஃபெல்லோஷிப் நடக்கும். இதில் கூட நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தயவுசெய்து நீங்கள் அதை இக்னோர் பண்ண வேண்டாம். காலையில் உங்களுக்கு வாகன வசதிகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்க. வருகிறவர்கள் அக்கா புவனா யுவராஜ் அவர்களோடு கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணும்படியாக, இன்னும் அதற்குரிய கோஆர்டினேட்டர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்ம யூகேயில் இருக்கிற கிளை சபையிலிருந்து நமக்கு அதற்குரிய அந்த ஆன்லைன் சர்வீஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய யூடியூப் லிங்க் வந்துட்டு நமக்கு குரூப்பில் வரும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறுகிறது. பாஸ்டர் விமல் அவர்கள் வந்துட்டு இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அங்கேருந்து. இதற்காக கூட நீங்கள் ஜெபியுங்க, அங்கே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இன்னுமா கூட அதை கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட முதல் வாரம் நமக்கு கம்யூனியன்லாம் இருக்குது. அதற்கு முன்பாக கூட இது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி தினேஷ் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த நேரத்திலும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கப்படும். இந்த காணிக்கைக்காக பிரதர் சாலமோன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். மனதார வாழ வைப்பார், மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார். துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சாபங்கள் மன்னித்தவர் இவரே, அனுகூல மீட்புக்காக வந்தவரும் இவரே. பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே, பரலோக வாசல திறந்தவர் இவரே. நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே, பரலோக வாசல திறந்தவர் இவரே. நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருள நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருள நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கணமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா.
வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக யாவரும் தலைகள் தாழ்த்தி ஜெயிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா நீர் தகப்பனே, அப்பா இந்த தேசத்திலே தகப்பனே நீர் எங்களை கொண்டு வந்து தகப்பனே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தகப்பனே, அப்பா உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று தகப்பனே எங்களுடைய கையின் சிறு பிரயாசத்தை உங்களுடைய பாதைப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் தகப்பனே எங்களுடைய காணிக்கைகளை உயர்ந்து தகப்பனே எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா அநேகருக்கு தகப்பனே எங்களுடைய சிறு தகப்பனே காணிக்கையாக இருந்தாலும் தகப்பனே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் உதவி செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாத கரங்களையும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் தகப்பனே அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிற மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சிக்க அன்பின் தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11வது மாதத்துக்குள்ளே தேவன் கடந்து வருவதற்கு நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. 10 மாதங்களும் தேவன் கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து கொண்ட ஒரு கிருபை மேலதானது இருக்கிறது. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு கேள்வியோடு கூட செய்திக்குள்ளே கடந்து போவோம். பைபிளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகங்கள் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகங்கள் எத்தனை இருக்கு? 6. சோத்திரம். வேற பரவாயில்ல. 4 ஒரே ஒரு அதிகாரம் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் 3. பிலமன், 2 ஜான், 3 ஜான், 2 யோவான், 3 யோவான். புதிய ஏற்பாட்டில் வந்து ஓபதியா, பழைய ஏற்பாட்டில் ஓபதியா. புதிய ஏற்பாட்டில் 3, பிலமோன், 2 ஜான், 3 ஜான், 2 யோவான், 3 யோவான். பழைய ஏற்பாட்டில் ஓபதியா. யூதா யூதாவும். இப்போ 4, 1, 5. சாரி மணி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். கத்த நல்லவர். அப்புறம் போன வாரத்தில் பார்த்தோம், ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் இரத்தம் சிந்தி நமக்கு எந்த வாசலை திறந்து வைத்தார், எதற்கான வாசலை திறந்து வைத்தார்னு பார்த்தோம். ரட்சிப்பிற்கான வாசலை திறந்து வைத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பிற்கான வாசலை திறந்து வைத்த தேவனுடைய நாமத்திலே நம்ம விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு நம்ம வந்து என்னை மன்னிங்கப்பான்னு அவர்கிட்ட நம்ம பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் எதிலிருந்து விடுதலை அடைகிறோம்? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம எதிலிருந்து விடுதலை அடைந்து கொண்டிருப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். இன்னைக்கு பிரசன்ட் டே சால்வேஷன் என்னது?
பாவத்தின் வல்லமையிலிருந்து. நம்மளாம் இருக்கிற பார்த்தா பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்ச மாதிரி தெரியல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டிருக்க மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. சோத்திரம். மூன்றாவதாக மகிமையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பாவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவன் கொடுக்க இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அவன் கத்த நல்ல வந்து நாளும் கூட இந்த பிலமோன் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். எனக்கு அதில் அதனுடைய சாராம்சம் எப்படி இருந்ததுன்னா, ஒப்புரவாகுதல் தான். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பவுல் செய்கிறார். அல்லேலூயா. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பவுல் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். பிலமோன் எங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க. எபிரேயருக்கு முன்னாடி இருக்கும், தீத்துக்கு அப்புறம் இருக்கும். எபிரேயருக்கு முன்னாடி, தீத்துக்கு அப்புறம் பிலமோன். ஒரே ஒரு அதிகாரமுடைய நூல். அப்போ ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்த, அல்லாட்டி ஒப்புரவாக்குதலின் ஊழியனாகிய பவுல். அல்லேலூயா. அதான் தலைப்பு. அல்லேலூயா. இருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல ஒரு சத்தமா உயிரோட ஜீவனை பெற்றுக்கொண்ட ஆண்டவர்கிட்ட இருந்து ஜீவன் உள்ளவர்களா ஒரு ஆமேன் அப்படின்னு கொடுக்க வேண்டிய ஒரு சவுண்டை நாங்கள் சொல்லி தான் செய்யணும் இல்லை. அப்படி நம்மளா உற்சாகத்தில் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய ரட்சிப்பையும் கர்த்தருடைய மரணத்தையும் கர்த்தருடைய அர்ப்பணிப்பையும் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளம் பரவசத்தால் துள்ளும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாடு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோன்னா மாட்டுட்ட எப்படி ஓடும் தெரியுமா? அப்படியே துள்ளி வாழை ஆட்டிக்கிட்டு ஓடும், தாகமாக ஓடும். அதுட்டு போய் இந்த பால் குடிப்பதற்காக தன் தாயை பார்த்த உடனே. இல்லாட்டி மாடு மேய்ஞ்சிட்டு வருதுன்னா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்கன்னா அப்படியே ஓடும் அது தாயிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எவ்வளவா நம்ம மீது அன்பு செலுத்தி இருக்கிறார். தன் சொந்த குமாரன் என்று கூட பார்க்காம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மரணத்திற்கு அப்படி சர்வசாதாரணமாக ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒப்புரவாக்குதலின் ஊழியனாகிய பவுல். அப்போ இதுல என்னன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள், அதாவது ஊழியர் மட்டும் இல்லை, விசுவாசிகளும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிடமும் என்னென்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நிருபத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம அங்கிருந்து பார்க்க முடியும். நிருபத்திலேருந்து, பவுலின் வாழ்க்கையிலேருந்து, பவுல் செய்த ஊழியத்திலேருந்து பார்க்க முடியும். பவுல் எங்க இருக்கிறாருன்னா, ரோம்ல சிறையில் இருக்கிறாரு. அப்போ அங்க ஒனேசிமு அப்படிங்கிற ஒரு மனுஷன். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க ஒனேசிமு அப்படிங்கிறவனா? இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் கை தூக்கிறீங்க. சோதரம். அல்லேலூயா. ஏன்னா பிலமோன்லாம் படிக்க மாட்டோம் பெரும்பாலும், அப்படி விட்டுட்டு போயிடும். ஒரு சாப்டர் இருந்தால் நமக்குலாம் அதை படிக்க மாட்டோம், அப்படி அடுத்த சாப்டருக்கு போயிடும். அப்போ அந்த ஒனேசிமு அப்படிங்கிற யாருன்னா, பிலேமோன் அப்படிங்கிறவன்கிட்ட அடிமையாக வேலை பார்த்தவன். அல்லேலூயா. கொலேசு பட்டணத்தில் பிலேமோன்கிட்ட வேலை பார்த்த அடிமை தான் யாரு? ஒனேசிமு. அப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ பிரச்சனை, இவன் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு ஓடிட்டானா இல்லை எதையும் திருடிட்டு ஓடிட்டானான்னு தெரியல, ஏதோ தவறு நடந்து விட்டதுங்க. யாரால? ஒனேசிமு வந்து தவறு பண்ணிட்டான் பிலேமோனோட வீட்டில். உடனே என்ன பண்ணிட்டானாக்க, ரோமுக்கு ஓடி போயிட்டான். ஏன் ரோமுக்கு ஓடி போயிட்டானா, ரோம்ல வந்து ஜன நெருக்கடி உள்ள இடம். அங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலான்னு போகும்போது தான் அங்கே வந்து பவுலை சந்திக்கிறாரு ஒனேசிமு. எப்படி பவுலை போய் சந்திக்க போனார் அப்படின்னா, ஒனேசிமுவோட எஜமானன் யாரு? யுவராஜா பிலேமோன். அந்த பிலேமோனை சந்திக்கிறான். அந்த பிலமோனை ஆண்டவருக்குள்ள நடத்தியது பவுல். அப்போ அவன் வீட்டில் அடிமையா இருந்த ஒனேசிமு பவுலை நன்கு அறிந்திருந்தார். அப்போ பவுலை தேடி ஏதாவது தெரிஞ்ச ஆளை தேடி கண்டுபிடி. ஒரு பட்டணத்துக்கு போயிட்டுனா யாராவது தெரிஞ்ச ஆள் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஒருவேளை நான் வந்து கன்னியாகுமரிக்கெலாம் வந்துட்டேன்னா, நம்ம கன்னியாகுமரி பிரதர்ஸ் அவங்க யாராவது அங்கே இருந்தாங்கன்னா தேடுவோம். மதுரை போச்சுன்னா மதுரையில் யாராவது இருக்காங்களான்னு தேடுவோம் இல்லையா? அப்போ வேலூர் வந்தாச்சுன்னா வேலூரில் இருக்கவங்கள தேடுவோம். ஈரோடு போனால் ஈரோடு தேடுவோம். யாராவது தெரிந்த நபர்கள் அங்கே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், நமக்கு ஒத்தாசையாக இருக்கணும். அப்போ பவுல் ஒருவேளை நமக்கு ஒத்தாசையாக இருப்பார் என்று என்ன பண்ணிட்டாரு, ஒனேசிமு வந்து பிலேமோனை தேடி போயிட்டாரு. அப்போ பவுல் என்ன பண்ணாரு, ஒனேசிமுவை ஆண்டவருக்குள்ள நடத்தி விட்டாருங்க. அல்லேலூயா. கட்டில இருக்கிற, அதாவது சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பவுல் என்ன பண்ணிட்டாரு, ஒனேசிமுவை ஆண்டவருக்குள்ள நடத்திட்டாரு. சரி, நடத்தின பவுல் என்ன நினைச்சிருக்கலாம், அப்படி நம்ம கூட இருக்கட்டும் ஒனேசிமு, இங்கே ரோமில் கூட ஒரு ஊழியத்தை ஒனேசிமு வச்சு ஸ்தாபிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, அவருக்கு தெரியும் ஒனேசிமுக்கும் பிலோமேனுக்கும் ஒரு விரிசல் உண்டாகி விட்டது உறவுல. அல்லேலூயா.
இந்த விரிசலை என்ன பண்ணணும்? நான் சரி பண்ணணும். அல்லேலூயா. இவங்க 2 பேரையும் நான் ஐக்கியப்படுத்தணும், 2 பேரையும் என்ன செய்யணும்? ஒப்புரவாக்கணும் என்பதில் பவுல் அதி தீவிரமா இருந்தார். சோத்திரம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருமே எதுல தீவிரமா இருக்கணும்? பிரிப்பதில் அல்ல, இணைப்பதிலே தீவிரமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒப்புரவாக்குதல்ல நம்ம தீவிரத்தை காட்ட வேண்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இவர் என்ன பண்ணாரு, கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி இன்னொரு சகோதரன் கையில் கொடுத்து, நீ ஒனேசிமோவை கூட்டு போய் பிலமோன்ட்ட கூட விட்டு வந்துறியா அப்படின்னு. ஆனால் பிலமோன்ட்ட போயிட்டு அனுப்புறாரு. ஒனேசிமோவை அனுப்பிச்சிட்டு, உன் வீட்டுக்காரனா உன் சகோதரனா நீ வச்சுக்க கூடன்றார். அல்லேலூயா. நான் அது இதுக்கு பின்னாடி பல காரியம் மண்டையில் ஓடி வந்தது, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு டைம் இருக்காது. சோத்திரம். பிலமோன் கையில் அனுப்பிச்சாச்சு ஒனேசிமோவை. ஸோ ஒனேசிமோ பிலமோன்ட்ட போனான ஒழிய இந்த ஒனேசிமோவையும் பிலமோனையும், அதாவது அந்த எஜமானனையும் வேலைக்காரனையும் சேர்த்து வைப்பதற்கு பவுல் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், பவுல் எடுத்துக்கொண்ட வருத்தங்கள், பவுல் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த இடத்துல பிலமோன் அவர் சொன்னேன் கொலேசு பட்டணத்தில் இருக்கிறாருன்னு. அவருடைய மனைவி பேர் என்ன போட்டுக்குது? அந்த அப்பியால் இருக்குதா மனைவி பேரு. ரெண்டாவது அர்க்கிப்பு அப்படிங்கிறவர் யாரோட மகன்? பிலமோனோட மகன். இவங்க வீட்டில் வச்சுதான் அந்த கொலேசு பட்டணத்து சபை நடந்து கொண்டு இருக்குது, வீட்டு சபை நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குனாக்க, கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கும் நமக்குமான சீர்கட்டு போன உறவை எப்படி கிறிஸ்து சீர்படுத்தினாரோ, இல்லாட்டி ஒப்புரவாக்கினாரோ, எப்படி நம்மளை தேவனோடு கூட பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினாரோ, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பவுல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க போனாலும் பிரித்தாளும் தந்திரங்கள். நீங்க இப்போ அமெரிக்க தேசம் எடுத்தனா அவன் பிரித்தாளும் தந்திரம், இந்திய தேசத்தை எடுத்தா அவனோட சின்ன தேசங்கள், அவனுக்கு உதவி யாரெல்லாம் வருமோ அவங்கள பிரித்தாளக்கூடிய ஒரு காரியம் எல்லா இடங்களையும். இது அப்படி அங்கிருந்து அப்படி வந்து என்னன்னா சபைக்குள்ளேயும் வந்திருக்குது, குடும்பத்துக்குள்ளேயும் வந்திருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 காரியம். நான் நினைக்கிறேன் 2 காரியத்தை இந்த வாரத்தில் பார்த்து முடிக்க முடியும் என்று. அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன பண்றாருனாக்கா, வசனம் 18-19 வாசிங்க. பிலமோன் 18-19. ம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் பவுல் சொல்றார். ரெண்டாவது, உம்மிடத்துல கடன்பட்டதும் உண்டானால் அதை என்ன பண்ணுங்கன்னா ஏன் கணக்குல புட் இன் மை அக்கவுண்ட். ஹல்லேலூயா. என்னுடைய கணக்குல என்ன பண்ணிக்கோங்க, அதை வைத்துக்கப்பா, நான் அதை அடைத்து தீர்க்கிறேன், அதை கட்டி தீர்க்கிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் a great work done by Christ in the whole mankind. அதைத்தான் பவுல் செய்கிறார். இந்த முழு உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மேலான காரியத்தை பவுல் எங்க செய்றாரு? ஒனேசிமோட வாழ்க்கையில செய்றார். அல்லேலூயா. ஒனேசிமோ யாரு? யாரோட அடிமை? ஒனேசிமோ பிலமோனோட அடிமை. பிலமோன் யாரு? ஒனேசிமோவோட எஜமானன். அல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், ஞாபகத்தில் இருப்பதற்காக சொல்றேன். என்ன செய்றாருன்னா, அவன் கட்டி தீர்க்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிருந்தா என் அக்கௌண்ட்ல போட்டுரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள திருடிட்டானா அதை என் கணக்குல நீ எழுதி வச்சுக்கப்பா. இல்ல ஒரு 50 பவுன் திருடிட்டானா என் கணக்குல எழுதி வச்சுக்கோ. இல்ல மன்னிக்க முடியாத அளவு குற்றம் பண்ணிட்டானா அதை என் மேல சுமத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் ஒரு, அதாவது பாரம் சுமக்கும் பவுல். யார்? ஒனேசிமோட பாரத்தை அப்படியே தான் மேல தூக்கி வச்சிட்டார்.
ஸோ இவர் எங்க இருந்து கற்றுக்கொண்டார்னா கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. Unless otherwise you are not learning from Christ, you cannot deliver anything good to others. Hallelujah. நீங்க ஆண்டவரிடம் இருந்து எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளணும்னா நீங்க நிச்சயமாக உங்களிடமிருந்து இன்னொரு ஆள் மேல நீங்க அதை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்துவது கடினம், வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்றாங்க தலைவர்கள், என்ன பண்றாங்க லீடர்கள், என்ன பண்றாங்க ஊழியர்கள், என்ன பண்றாங்கன்னா தன்னிடம் உள்ளதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால the followers fall in fail. They went into failure. எது எங்க கிறிஸ்ட் கேரக்டரை வெளிப்படுத்துவதற்கு தோற்று போய் விடுகிறார்கள். ஆனா இயேசுவிடமிருந்து நீங்களும் நானும் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம்னா நிச்சயமாக பவுலை போல நம்ம பிறருடைய பாரத்தை சுமப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, நான் வந்து என்னத்தை ஆண்டவர்ட்ட இருந்து இயேசுட்ட இருந்து கற்றுக்கொண்டனோ பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்ங்கிறாரு அவரு 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல. அப்போ so whatever we are receiving from Christ, எதெல்லாம் நம்ம வாங்குறோமோ that will be our output. ஹல்லேலூயா. சொல்லணும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னே தினத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வது உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, நம்ம ஃபெயிலியரை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். நான் இன்னையில இருந்து நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு உங்களைப் போலவே வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷியா நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர், அதாவது பவுல் என்ன பண்ணார்னா அவனுடைய பாரம் என்ன இருந்தாலும் சரி ஏமல வச்சிரு. கலாத்தியர் 6:2 எழுதியிருக்கு பாருங்க. என்ன எழுதியிருக்கு? கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. சுமக்கிறோமா? ஒருவர் மேல பாரத்தை தான் தூக்கி வைக்கிறோம். We are ready to put weight on others. We are ready to blame others. We are ready to condemn others. எல்லாரும் நம்ம குற்றப்படுத்துவதற்கோ இல்ல அவங்கள வந்து அசிங்கப்படுத்துவதற்கோ இதற்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோமோ ஒழிய ஒரு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை இட்ஸ் வெரி வெரி டஃப் டாஸ்க். If we learn from Christ, ஆண்டவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம்னா we will do the same thing. ஏன்னா எழுதியிருக்குது, கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லப்போனா அந்த பாரம் சுமத்திய பவுல் என்ன பண்ணாருன்னா பாரம் சுமத்தி இருந்தார். எப்படி பாரம் சுமத்தி இருந்தாரு? ஜெப ஆலயங்கள் தோறும் போய் என்ன பண்ணாரு? அடி வெளுத்து இருந்தாரு. யார? யூதர்கள் அல்லாதவர்களை, கிறிஸ்துவர்களை அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு. இது பாரம் தானே? இப்படிப்பட்ட கொடுமையான அடிச்சு நொறுக்கி சேவான் கொல்லப்பட்டாரு. சேவான கொன்னவர்கள்ல பவுல் ஒரு ஆளு. ஆனா அந்த பவுல் எப்படி சாரம் உள்ளவரானார்? ஹல்லேலூயா. எழுதியிருக்குது சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட, நீங்கள் உலகத்திற்கு சாரமற்று போனால் ஒன்றுக்கு உதவாது உப்பு. பவுல் சாரம் உள்ளவராய் ஆனார். அதனாலதான் அவர் என்ன பண்ணார்னா ஒனேசிமோட பாரத்தை என் மேல சுமந்துக்கிட்டாரு. That means he added taste in Onesimus' life. அவர் உலகத்திற்கு உப்பு என்கிற வார்த்தையை நன்கு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டதுனாலதான் ஒனேசிமோட வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? வாழ்க்கை சுவையுள்ளதா மாறிச்சு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டோம்னா மற்றவருடைய பாரத்தை நாம் சுமப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லணும், ஆண்டவரே அவரை போல நான் உங்களை போல, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவ பாரத்தை என்ன பண்ணாரு? அவர் மேல சுமந்து கொண்டார். பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக அவர் என்ன ஆக்கப்பட்டாரா? பாவியாக்கப்பட்டார். நாம் அடிபட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். ஏன்னா ஒனேசிமோ கடனை தீர்க்கணும். அந்த இடத்துல சொல்றார் பவுல், நான் அந்த கடனை தீர்த்து விடுகிறேன், கொடுத்து விடுறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்பவும் when we look at Christ who died for us,
இந்த கிராஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே பாரம் நீக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்பவுமே மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக இருப்போம். When we look at the world and worldly people and the people around us, நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்க கிறிஸ்துவனுடைய அந்த கேரக்டரை பிரதிபலிக்க முடியாம தோல்விக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் போயிடும். ஹல்லேலூயா. பவுல் என்ன பண்றாரு? ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எப்படி செஞ்சாரு? ஒனேசிமோட பாரத்தை நான் சுமந்துக்கிறேன். தட்ஸ் இம்ப்யூட்டிங். எப்படி பண்ணான்னா, இம்ப்யூட்டேஷன் அப்படின்னா என்ன பண்ணான்னா, அவன் மேல இருக்கிற அந்த சுமையை அப்படியே என் மேல தூக்கி போட்டுரு. ஹல்லேலூயா. அந்த கடன் பாரத்தை இம்ப்யூட் இன் மை அக்கவுண்ட், என்னோட அக்கவுண்ட்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு. பார்த்தா ஆதாமின் வழியாக நம்ம மேல என்னாச்சு? பாவம் இம்ப்யூட் ஆச்சு. இந்த பாவம் மனித குலத்தின் மீது வந்த பாவத்தை யார் மேல இம்ப்யூட் பண்ணோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல இம்ப்யூட் பண்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் அக்கவுண்ட்ல நம்ம பாவத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் எதை நம்ம மேல இம்ப்யூட் பண்ணார்? நமக்குள்ள ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குனார் நம்மள. ஸ்தோத்திரம். What a great transformation he have done. Hallelujah. Hallelujah. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாரம் சுமக்கிற பவுலை போல நம்ம காணப்பட வேண்டும். அப்புறம் நம்ம பைபிள் படிச்சு வருஷக்கணக்கா வந்து சபைக்கு வந்து வருஷக்கணக்கா ஊழியம் பண்ணி பிள்ளை பிறந்ததுல இருந்து இவ்வளவு உயரமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பிறந்ததுல இருந்தே இவ்வளவு உயரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிறக்கிற பிள்ளை பிறந்ததுல இருந்து 25 வருஷத்துக்கு இப்படி இவ்வளவு உயரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து வருத்தப்படுவது படி இனிமே நம்ம நடக்கவே கூடாதுன்னு ஒப்பு கொடுக்கணும். சோதரம். ஹல்லேலூயா. நான் உங்களை மகிழ்ச்சி படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை பார்க்கும் பொழுது, என் குடும்பத்தை பார்க்கும் பொழுது, நான் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இல்லாட்டி நோ மீனிங் ஆஃப் பார்ட்டேக்கிங். இதில் நம்ம பங்கு பெற்று பிரயோஜனம்லாம் போயிடும். அப்ப முதலாவது பாரம் சுமக்கிற பவுல், இரண்டாவது பரிந்து பேசுகிற பவுல். வசனம் வாசிக்கலாம். 10ல இருந்து 20 வரைக்கும் டிஸ்பிளே போட்டுருமா? ரொம்ப நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாசிங்க. டைம் இருக்கு நமக்கு. மைக்கை கொடுத்துருங்க தயவு செய்து. வாசிங்க தங்கச்சி. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டுமென்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகும். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனதால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மையுடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் பிலோமோன் டயர் எடுக்கிறாரு, பிலோமோனுக்கு எழுதுறாரு, ஒரு ரிக்வெஸ்டா எழுதுறாரு. அவர் யாரு? பவுல் எழுதுறாரு. எவ்வளவு அருமையா அதை எழுதுறாரு பாருங்களேன்.
கொஞ்ச நாள் உன்னை விட்டு அவன் பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கப்பா, தெரியாம வந்துட்டான், தப்பும் என்ன பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான் அவன். அவன் இனிமே உன்கிட்ட வரும்போது அவன் ஏன்னா ரட்சிக்கப்பட்டான், அவன் அடிமையானவன் அல்ல, எப்படி உனக்கு சகோதரன். நீ என்னைய உமக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனையும் உங்களுக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யாதொரு அநியாயம் செஞ்சாலும் என்ன கடன் ஒன்று பட்டிருந்தால் நான் செலுத்துறேன் எழுதுறாரு. கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். ஹல்லேலூயா. பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இங்க பாரு, நான் 9ஆம் வசனத்தை, நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா பிலோமோன் யாரோட மகன்? பவுலோட ஆவிக்குரிய மகன். ஒனேசிம் யாரோட ஆவிக்குரிய மகன்? பவுலோட ஆவிக்குரிய மகன். சொல்லலாம் அதிகாரத்தோட, பிலோமோன் be careful, do what I say. நான் சொல்வத சொல்லல, நான் அன்பா ஒன்றை மன்றாடுறேன்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாட்டி யுவராஜாகி நான் நிலை நிற்க முடியாம போயிருக்கோம், நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நிலை நிற்க முடியாம போயிடும். அவர் என்ன செய்யறாருன்னா, எவ்வளவு பெரிய அந்த பிலோமோனை போல, எவ்வளவு ஒனேசிமஸ் போல எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அவர் பரிந்து பேசுவதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபையால் நிலை நிற்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, அந்த கிருபை எந்த இடத்துல பாவம் பெருகியதோ அங்கு கிருபையும் பெருகியது, அந்த கிருபையை போக்கடிக்காதீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில கிருபை எவ்வளவாய் நம்ம போக்கடிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்ய 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 பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஆண்டவர், பரிந்து பேசிக்கிட்டே இருப்பாரு, பரிந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. ஒரு நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம அக்கௌண்ட்ல கிருபை அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்காரு. ஒரு அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன், யுவராஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிருபை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாவம் செஞ்சுட்டே போகும்போது கிருபை பெருகிட்டு இருக்குன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு என் பாவத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டே இருக்கிறாரு. There will be one day அங்க கிருபை இல்லாம நான் போயிடுச்சு, நான் என்ன செய்ய முடியும்? I may be a destitute, I may be in disillusion, தனிப்பட்டு விடப்பட்டுருவேன். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆண்டோடைய கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:16 வாசிங்க. உங்கள் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? பரிந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. பரிந்து பேசக்கூடியவர்களாக காண பவுல் பரிந்து பேச போய் தான் ஒனேசிமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி பவுலால ஒனேசிமுக்காக பரிந்து பேச முடிகிறது? பவுலுக்கு யார் பரிந்து பேசினா? நான் யோசிச்சு பார்த்தேன், தமஸ்குக்கு போற வழியில சடுதியிலே ஒரு ஒளி, ரைட்டா? அவன் உடனே என்ன பண்ணான்? கண்ணு குருடாகி விழுந்தாச்சு. 3 நாள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அனனியாவை அனுப்புறாரு ஆண்டவர். அனனியா போய் அவர்கிட்ட பேசி அவருக்கான ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு. உடனே எருசலேம்ல எல்லாம் சொல்றாங்க, பவுல் ரட்சிக்கப்பட்டாமியா? எப்படி பவுல் நல்லவன் ஆயிட்டான்? பவுல் எப்படி ஆயிட்டான்?
சொல்லுங்க, நல்லவன் ஆயிட்டீங்களா நீங்களா? பவுல் நல்லவன் ஆயிட்டான். நம்ப மாட்டான்றான் ஒருத்தன். யாரு? மத்த அப்போஸ்தலர் யார் நம்ப மாட்டாங்க. அவன் முரட அடிச்சு கொண்டு விடுவான், நம்மளே அடிச்சு கொண்டு விடுவான். பர்னபா என்ன பண்ணா தெரியுமா? பரிந்து பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு பர்னபா ஆறுதலின் மகன் என்ன பண்ணார்னா போய், இல்லப்பா பவுல் நல்லவன் ஆயிட்டான்ப்பா, அவன் எல்லாம் பாரு கையில கத்தி கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டான், சண்டை எதுவுமே வம்பு எதுவும் கிடையாது, ரொம்ப நல்லவன் ஆயிட்டான் அவன். He totally transformed by the light. Hallelujah. அந்த ஒளியினால total transformation. How about us? நமக்கு என்ன நடந்திருக்கிறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஆகிக்கிட்டே இருக்குதா? நம்ம பார்த்தோம், பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து, நம்முடைய உள்ள பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி இருக்குன்னா, அப்படியே நடந்து கொண்டே இருக்கணும். ஜென்ம சுபாவத்திலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் என்னன்னா நாம் எப்படி இருக்கணும்னா மெருகேற்றப்பட்டவர்களாக காணப்படணும் கிறிஸ்துவின் பார்வையில். ஹல்லேலூயா. பார்க்கணும், ஆண்டவர் அங்கேருந்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டோடைய கண்கள் எப்படி இருக்கிறது? கழுகுகளின் கண்களை போல நம்மளை எல்லாம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே கர்த்தர் பார்க்கணும். டிபி சபையில் இருக்கிற பாஸ்டர்ல இருந்து ஒவ்வொரு விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதா இல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோமா? நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டமார்னு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா, ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, I want to transfer from my current state. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிந்து பேச முடியும். பாருங்க, உபத்திரவப்படுறாரு பவுல். எதுக்கு உபத்திரவப்படுறாரு? அப்போஸ்தலர்களோட போய் சேர்றதுக்கே அவருக்கு உபத்திரவமா இருக்குது, சேர விடாதன்றான். அந்த உபத்திரவத்துல ஆறுதல் கொடுத்தது தேவன் பர்னபாவை அனுப்பி. அந்த ஆறுதல் தான் இன்னைக்கு ஒனேசிமுக்காக பரிந்து பேசுவதற்கு உதவியா இருக்கிறது. வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 1:4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இன்னைக்கு யாருக்காவது உபத்திரவம் வந்துச்சுன்னா ஏத்துக்கிற ரெடியா இருக்குமா? என்ன நீ சொல்ற அப்படிமா? உடனே வரும் நமக்கு. ஏத்துக்கிறோமா? ஒரு சின்ன சின்ன காரியம் நம்மளை ட்ரிகர் பண்ணிடுதுங்க. அப்ப எப்படி பரிந்து பேச முடியும்? எப்படி இதெல்லாம் செய்யலாம்? கணவன் மனைவியே சகிச்சுக்கிட முடியாம போயிருது. எப்படி அடுத்த வீட்டில் இருக்க சகோதரன் சகோதரி நம்ம சகித்துக் கொள்ள முடியும்? சொல்றாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் எப்போ? எந்த உபத்திரவத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் யாரிடமிருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்படி ஆறுதலை அவர் அனுபவிக்க போய் தான் இன்னைக்கு வருத்தப்பட்டு பிரச்சனையில மாட்டி உபத்திரவத்தில் இருக்கிற ஒனேசிமுவை பார்த்து ஓடி போய் அவனுக்காக என்ன பண்றாரு? அவனுடைய எஜமான் பிலமோனிடம் பரிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் கவனமுடையவர்களாக, ஆண்டவரே, பவுல் ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியம் செய்த மனுஷன். அவன் அந்த ஒனேசிமோட பாரத்தை தான் ஏற்றுக்கிட்டான். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, ஒனேசிமோவை பிலமோனோட ஒப்புரவாக்குறதுக்கு பரிந்து பேசுகிறான், பரிந்து பேசுகிறான். நானும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய், நானும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே ஒரு விசை எழுந்து நின்று அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா சொல்லுமா? அப்படி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா
என்ன எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிப்போமா? அப்படி கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். மீண்டும் ஒரு முறை நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்படி கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி பல்லவத்தை பார்த்து அர்ப்பணித்தேன். மீண்டும் ஒரு முறை அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ள உடல் எல்லாமே, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தம். கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக இன்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போவதையா. போகட்டாண்டவர் எங்களை விட்டு போயிட்டாண்டவர். பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்றிருந்து கள்ளம் கபடு கசப்பு வைராக்கியம் மூர்க்கம் கோபம் வெறி பொறாமை எரிச்சல் வஞ்சகம் பொய் எல்லாம் என்னை விட்டு கடந்து போயிட்டும்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக உம்முடைய அருமையான அடிக்கப்பட்ட சரீரமும் உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தமும் ஆண்டவரே, கள்ளம் கபடு நிறைந்த உள்ளத்தோடு கசப்பு கலந்த இருதயத்தோடு ஆண்டவரே, பொய் புரட்டுகள் வஞ்சன கோல் சொல்றது ஆண்டவரே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு how can I touch your body Lord? உங்களுடைய சரீரத்தை எப்படி தொட முடியும் ஆண்டவரே? உங்களுடைய ரத்தத்தை எப்படி நான் கரங்களில் எடுக்க முடியும் ஆண்டவரே? எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அற்பமான எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்க. அற்பமான எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்திருங்க. அருமையான வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் பிரதிபலிப்பாக அவருடைய அடிக்கப்பட்ட சரீரம் நமக்கு முன்பாக, அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தம் நமக்கு முன்பாக, பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். காட்டிக்க கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணிப்பிட்டு, இதோ இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது,
இதை வாங்கி பருகுங்கள். இதை செய்யும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். ஆண்டவருடைய சரீரம் சொல்றாரு, இதுல புசிக்கிறவர்களும் பருகிறவர்களும் தங்களைத்தானே நிதானித்து அறிந்து, தங்களைத்தானே சோதித்து அறிந்து இதுல நீங்கள் பங்கு பெறுங்கள் என்று. சிலவங்க நிர்விசாரமா நாம் செய்கிறது என்னன்னு தெரியாம பங்கேற்கிறவர்கள் பலர் வியாதியஸ்தர்களா போறாங்க. சிலர் மரணிக்கவும் சூழ்நிலைகள் உண்டாகி போகிறது. இல்ல ஆண்டவரே, நாங்கள் நிதானித்து அறிந்து, எங்களையே சோதித்து அறிந்து நாங்க இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் என்கிறவங்க, அது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஒருவேளை நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் பிரதர், நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அடுத்த நாளிலோ அடுத்த வாரத்திலேயோ நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு ரெடி, நான் ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நிச்சயம் உடையவர்களுக்கு நாங்க மறுப்பு சொல்வதில்லை. ஆனா நிர்விசாரமாக அதில் யாரும் பங்கேற்ற வேண்டாம். உங்க பக்கத்தில் நீங்க புதிதாக யாராவது வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்து ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கெல்லாம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அப்படி தங்களுடைய இடத்துல அமர்ந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்றேன். ஒருவேளை முழு ஞானஸ்நானம் தான் எடுக்கணுமா, ஏன் அப்படின்னு மன வருத்தம் வந்ததுன்னா எங்களிடம் கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருகிறோம். அப்போ வேதத்தின்படி மூழ்கி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மட்டும் அப்படி நின்று கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்றேன். ஜஸ்டின் பதர் முன்னாடி வந்துருங்க, முத்து பதர் முன்னாடி வந்துருங்க, ஆண்டனி பதர் முன்னாடி வந்துருங்க, கிருபா பதர் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் கரத்தை உயர்த்தி செபிப்போம். அருமையான ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கண் நோக்கி பார்த்து எங்களை தகுதிப்படுத்தி திருவிருந்திலே ஆண்டவரே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இது நாங்கள் புசித்து பருகும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையானது எங்களை மூடி மறைத்து காத்து நடத்துவதாக. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தப்பி வாழ கிருபை தருவீராக ஆண்டவரே. அசுத்தங்களை ஜெயிக்க கிருபை தருவீராக. பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவீராக. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய கிருபை தருவீராக. அப்படி வாழும் பொழுது மற்றவை எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளையை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கோயர் ஒரு பாடலை பாடும் பொழுது அர்ப்பணித்து சேர்ந்து பாடும். கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே. வரிசையாக வந்து ரசத்தை எடுத்து கையில வைத்துக் கொள்ளுங்கள். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே
மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. கசையடிகள் கிடைத்த போதும் கைவிடவில்லை. கசந்த காடி கொடுத்த போதும் விட்டுவிடவில்லை. கசையடிகள் கிடைத்த போதும் கைவிடவில்லை. கசந்த காடி கொடுத்த போதும் விட்டுவிடவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. எல்லாருக்கும் கையில் அப்பமும் ரசமும் கிடைத்திருக்கின்ற விசுவாசிக்கிறேன். அருமையான வேளையில் இந்த அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இந்த காட்டி கொடுக்கப்பட்ட வேளை அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பவுல் அப்படியே 1 கொரிந்தியர் எழுதுகிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படி அருமையான அடிக்கப்பட்ட ஆண்டோடைய சரீரத்தை அப்படியே உயர்த்தி சோத்திரம் சொல்லி, எனக்காக நார் நாராய் கிழிக்கப்பட்ட உமது சரீரம் ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு நீர் அடைந்த ஆண்டவரே ஒவ்வொரு பாடுகளை இந்த வேளையில் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அதன் ஆண்டவரே விலைக்கிரயத்தை நான் ஆண்டவரே உணர்ந்தவனாய், அந்த விலைக்கிரயத்தை உணர்ந்தவனாய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாம் நன்றி செலுத்தி எல்லாம் ஒன்றி சேர்ந்து புசிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். போஜனம் பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவுறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படி ஆண்டவரே, கடைசி துளி ரத்தம் என் கையில் இருக்கிறதா, நீங்கள் எனக்காக நீங்கள் சிந்திய கடைசி துளி ரத்தம் ஆண்டவரே. அந்த கடைசி துளி ரத்தத்தையும் என்ன ரட்சிக்கும்படியாக, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க சிந்தினீங்களப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட ரத்தம் எகிப்து தேசத்துல சங்கார தூதன் தொடாதபடியாக காத்து கொண்டதல்லவா, அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சங்கார தூதன் பாவத்தையும் பாவத்தின் இச்சைகளையும் போராட்டங்களையும் அசுத்தங்களையும் கொண்டு வருகிற சங்கார தூதன் தொடாதபடியாக என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, வருகிற பிசாசின் தந்திரங்கள், நோயின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேரோடு அழிந்து போகும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் சொல்லி எல்லாரும் சோத்திரம் சொல்லி பருகுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். உற்சாகமாய் விசுவாசத்தோடு கூட. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் உற்சாகமாய் கரங்களை தட்டி. நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உறவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உறவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்குமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்குமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி ஆண்டவரே, உமது அந்த விலையேறப்பட்ட சரீரம், விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு நன்றி ஆண்டவரே. என் ஆண்டவர் முன்னும் பின்னும் இடது வலதுமாக சூழ தூதர்களால் பாளையம் ஆண்டவரை அடைத்து என்னை நடத்துவீராக. உமது இரத்தத்தின் வல்லமை என்னையும் குடும்பத்தை
பயணத்திலையும் பரலோக பயணத்திலையும் சரி, இந்த பூலோக பயணத்திலையும் அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை நடத்தும். உமது கிருபையின் பொற்கரம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமாக பிள்ளைகள் நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலனுள்ளவர்களாக நடக்க உதவி செய்து நடத்தும். கிருபைக்குள் மரத்துக்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து விடுவித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். கிருபையின் பொற்கத்தை தாழ்த்துகிற பெரிய காரியம் செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஒரு சின்ன ஒரு ப்ரேயரு, ஒரு 2 நிமிஷத்தில் ஹெலனும் தம்பி பிரின்ஸும் வந்துடுங்க. அடுத்த வாரத்தில் அவங்க ஷார்ட் சொல்லுவாங்க. கேட்டுக்கொண்டது நிமித்தமாக வந்து எப்படின்னாக்கா, பாப்பா வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குள்ளே போய் இங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுட்டாங்க. ஊரில் போய் தேவன் அவர்களை சுகமாக குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். அவர்களுக்காக கரத்தை உயர்த்தி நம்ம பிள்ளைக்காக கொடுத்த சுகத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் ஹெலன் ஒரு 2 நிமிஷம் சாட்சி எடுக்கும். சோத்திரம். எல்லா தேபோராவாமா எரிலா தேபோரா. ஸோ எல்லா கரங்களையும் உயர்த்துவோம். அருமையான அன்பின் ஆண்டவரே, இக்கட்டு காலத்தில் நீலே எங்களை அடைக்கலமாக இருக்கிறீர். அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு நீ அடைக்கலமாக இருந்து ஆண்டவரை எதிராக வந்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி ஆண்டவரை தாயையும் சேயும் சுகமாய் காத்து ஆண்டவரை சுகமாய் பிரித்தெடுத்த உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லா தெபோராவை ஆண்டவரை நாங்கள் ஒரு ஊழியக்காரியாய் ஒரு தீர்க்க தரிசியாய் நாங்கள் அபிஷேகித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த குடும்பமும் குழந்தையும் ஆசீர்வாதமாக இருப்பதாக கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் பெரிய காரியத்தை இரத்தத்தின் வல்லமை உமது பிள்ளைகள் மீது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you, God bless you. அடுத்த வாரத்தில் சொல்லிடணும். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.